வெல்கம் டு அறிவை வைப்ஸ். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ திடீர்னு ஏதாவது ஃபீவர் வருது அப்படி உங்களால் நடக்க முடியல, நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, நல்லா வெளியில் போய் வந்துட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்போ நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க, கால் வலிக்குது, படி ஏற முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியலன்றாங்கன்னா அது வந்து கால் வலினால் கிடையாது. ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்குறது, ஆர்த்தோவில் ஒப்பீனியன் வாங்குறது அதெல்லாம் ஓகே தான். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணுறதுக்கு அது ஆர்த்தோ தானா இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். படுத்துட்டு அவங்களால தலையை தூக்க முடியுதான்னு பாருங்கள். அதாவது கழுத்து நரம்பு இருக்குல்ல, அந்த கழுத்து தூக்க முடியுதான்னு பாருங்கள். அவங்க ஜென்ரலாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த தலையை வந்து தூக்கணும். அவங்க சப்போஸ் அவங்களால தூக்க முடியல அப்படின்னா அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது குல்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க இருந்தாங்கன்னா காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல மருத்துவம் வர அணுகி நரம்பியல் மருத்துவரை பாருங்கள். பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க. அதாவது கிளினிக்காக இருந்தாலும் ஓகே, அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஒரு 1 or 2 டேஸில் அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா தயவு செய்து நரம்பு டாக்டரை பாருங்கள். இல்லைன்னா வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து இது ஆட்டோ இம்யூன் டிசீஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா டைம் எடுத்து காலுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இந்த நோயோட தீவிரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகி அது வந்து ரொம்ப பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்தியாவில் இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட பேர் குல்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஐவிஐஜி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம நரம்பு நாளங்களில் இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை ஏற்றுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உடனே எடுத்தால் தான் இதுக்கு பலனளிக்கும். அதனால் இந்த மாதிரி கண்டிஷனில் யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது முடியாமல் போச்சுன்னா, இல்லை ஃபீவர் வந்துட்டு அவங்களால நடக்க முடியல, உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை ஒரு சஜஷனாக சொல்லுங்கள். தயவுசெய்து போய் கரெக்டான டாக்டரை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உடனே க்யூர் ஆகணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தாமதிக்க அந்த நோய் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக ஒவ்வொரு ஆர்கனாக அது வந்து செயலிழக்க வைக்கும். அப்போது அதோட ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், ஆனால் ட்ரீட்மெண்ட் டைமும் அதோட ரெக்கவரியும் ரொம்ப லேட் ஆகும். தயவுசெய்து இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது இதுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்கள கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.